அனைவருக்கும் அன்பான வணக்கம். அங்காளம்மன் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம் பூஜை அறையில் கட்டாயமாக இருக்க வேண்டிய 6 பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் நான் முதலாவதாக பார்க்க போவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கு. சங்கில் வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு என்ற 2 வகை உள்ளது. அதில் ஏதாவது ஒரு வகை சங்கை நம் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து வர மிகுந்த செல்வ வரத்தை அந்த இடத்திலே அதிகப்படுத்தி கொடுக்கும். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, வெற்றிலை பாக்கு பழம். இந்த வெற்றிலை பாக்கு பழம் நம் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது நம் முன்னோர்களின் வரவை அதிகப்படுத்தி கொடுக்கும். தெய்வங்கள் அந்த இடத்திலே குடிகொள்வதற்கும் இந்த வெற்றிலை பாக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் கட்டாயமாக நம்மளுடைய பூஜை அறையில் வெற்றிலை பாக்கு வாரத்திற்கு 1 முறை அல்லது 2 முறையாவது மாற்றி வைத்து எப்பொழுதும் பூஜை அறையில் இருப்பது போல் பார்த்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மயில் இறகு. இந்த மயில் இறகு நம் வீட்டில் இருப்பதினால் வீட்டில் ஏற்படக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை அகற்றி நேர்மறை எண்ணங்களை உண்டாக்கும். முருகப்பெருமானுக்கு உரிய மயில் இறகினை நம் வீட்டில் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி ஒரு வளமான வாழ்வு கிடைக்கும். நான்காவதாக நாம் பார்க்க போவது முகம் பார்க்கும் கண்ணாடி. இந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை நாம் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமையை கொடுக்கும். அவர்களுக்குள் நல்ல அநுநியத்தை கொடுத்து அவர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கும் அவர்களுக்குள் சண்டை சச்சரவு எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கண்ணாடி உறுதுணையாக இருக்கிறது. அதனால் எப்பொழுதுமே நம்முடைய பூஜை அறையில் ஒரு கண்ணாடி வைத்து வழிபாடு செய்வது மிகச் சிறப்பாகும். ஐந்தாவதாக நாம் பார்க்க போவது ஏறு சிங்கி. இந்த ஏறு சிங்கி என்பது பலருடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாகும். இந்த ஏறு சிங்கியை நம் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள், அதாவது எதை நோக்கி நாம் பூஜை செய்கிறோமோ, என்ன தேவைக்காக நாம் பூஜை செய்கிறோமோ அதை சீக்கிரமாக நாம் அடைவதற்கு இந்த ஏறு சிங்கி உறுதுணையாக இருக்கிறது. இந்த ஏறு சிங்கி மாந்திரீகத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஆனால் பலராலும் இன்னும் வெளிப்படையாக இதனுடைய தேவையை அறிய முடியவில்லை. பல மாந்திரிகர்கள் இதனை பயன்படுத்தி தான் தன்னுடைய இலக்குகளை அடைகிறார்கள். தெய்வ சக்தியை அதிகப்படுத்தி கொடுப்பது, நம்முடைய எண்ணங்களை மிக விரைவில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஏறு சிங்கி. அதனால் இதனை கட்டாயமாக நம்முடைய பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்கள். கடைசியாக நாம் பார்க்க போவது கலசம். இந்த கலசம் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஆனாலும் ஒரு முறை நான் கூறுகிறேன். இந்த கலசத்தை நம் வீட்டில் ஏற்றி வைப்பதனால் மிக மிக அதிகப்படியான செல்வத்தை ஈர்க்கக்கூடியது. குடும்பத்தில் ஏற்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி அந்த இடத்திலே தெய்வ நடமாட்டத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த கலசம். இந்த கலச வழிபாடு என்பது தனியாகவே செய்யப்படுகிறது. ஆனால் நாம் பூஜை அறையில் மாதத்திற்கு 1 முறையாவது இந்த கலசத்தினை ஏற்றி வழிபாடு செய்து வர நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து இது போன்ற தகவல்களை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.